மக்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கடையை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியம். தமிழக ரேஷன் கடைகளில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்கள் என்னென்ன? ஸோ ரேஷன் கடைகளில் பணி நியமன ஆணைகள் அனைத்துமே வழங்கியிருக்காங்க. நேரடியாக நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட 6500 ஊழியர்கள் உடனடியாக நிறைவேற்றப்படுவாங்க. ஸோ ரேஷன் கடைகளில் பணியாற்ற இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வாய்ப்புகள் நகர்த்தியாச்சுங்க. ரேஷன் கடையுடைய பணி நியமன ஆணைகள் அனைத்துமே இவர்களுக்கு வழங்க இருக்காங்க. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிட போகிறாங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்படியெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, நமக்கு ரேஷன் கடைகளில் நிறைய தகவல்கள் வந்திருக்கு. அந்த ரேஷன் கடைகளில் அமைச்சர் பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா முத்தையா திருத்தையன் தெருவில் வஉ சிதம்பரனார் கூட்டுறவு பண்டகச்சாலை சொந்தமான புதிய நியாய விலைக்கடையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் நேற்று திறந்து வைத்தார். பின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியதாவது, தமிழகத்தில் 35,941 நியாய விலைக்கடைகள் செயல்படுகின்றன. அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் சுகாதாரமான நவீன முறையில் மாற்றியமைக்கப்படுகின்றன. அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் சுகாதார நவீன முறையில் மாற்றியமைக்கும் பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது. நியாய விலைக்கடைகளில் 6500 பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல்களையும் நமக்கு பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நியாய விலைக்கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை விரைவில் நமக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ நிச்சயமாக நாம் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு நியாய விலைக்கடைகளில் நமக்கு வர இருக்கிறது. ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை பெரிய கருப்பன் அவர்கள் விரைவில் வெளியிடுவார்ன்றதை நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, ரேஷன் கடையுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா மார்ச் 20 to 25 வெளியிடப்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.